Taste the Daily. கீழடியில் அகழாய்வுகள் முதல் அருங்காட்சியகம் வரை அனைத்து பணிகளையும் மேற்கொண்டது அதிமுக அரசு. தற்போது திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்ட முயற்சிக்கிறது. கீழடிக்கு நிதியை ஒதுக்கி பணியை தொடங்கியது அதிமுக அரசுதான். கருணாநிதி ஆட்சியில் ₹1 கூட திமுக அரசு ஒதுக்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் குற்றச்சாட்டு. கொஞ்சம் மனசாட்சி இருந்தா ஒரு பைசா கீழடிக்கு ஒதுக்காத திமுக அரசாங்கம் 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி ஒரு பைசா ஒதுக்கல. கீழடியில் கிடைத்த தொல்பொருட்களை சிகாகோவில் காட்சிப்படுத்தியது அதிமுக அரசு. கீழடி எங்கள் தாய்மடி என்ற வாசகத்தை உருவாக்கியது அதிமுக அரசு என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பெருமிதம். முதல் முறையாக அமெரிக்காவில் நடத்தியது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில். அன்னைக்கு சிகாகோ மாநகரத்தில் அன்னைக்கு ஃபெட்னா அமைப்புடன் சிகாகோ தமிழ்ச்சங்கத்துடன் சேர்ந்து அந்த முழு உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் நிதி ரீதியாகவும் மற்ற எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அரசாங்கம். அந்த சிகாகோ மாநகரத்தில் முதல் முறையாக கீழடியில் இருக்கிற கிடைச்ச அரும்பொருட்களை எடுத்து அங்கே காட்சிப்படுத்தினோம். அந்த காட்சிக்கு பேர் தான், கண்காட்சிக்கு பேர் தான் கீழடி என் தாய்மடி. கன்னியாகுமரி மாவட்டம் தம்பத்துக்கோணம் பகுதியில் டீ கடை நடத்தி வரும் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. தமிழகத்தில் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக ஆட்சி உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயதுடைய மாணவிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் இளைஞர் பிடிபட்டார். தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சென்னை KK நகரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 1200 போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறிவிட்டதாக மக்கள் விமர்சனம். ஒடிஷாவில் இருந்து இளைஞர்களை வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 6 கிலோ கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் சிக்காத நாளே இல்லை என்று மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் காரில் மூட்டை மூட்டையாக 564 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்திய ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 உட்பட 4 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் வெளிமாநில போதைப் பொருட்களின் குடோனாக மாறியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கலர் கலராக போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக ஆவின் நிறுவன அதிகாரிகளின் நிர்வாக சீர்கேடு காரணமாக ஆவின் பால் பாக்கெட்டுகள் பொதுமக்களுக்கு முறையாக விநியோகம் செய்யப்படவில்லை. பால்வளத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே இந்த பிரச்சனை நிலவும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பால் முகவர்கள் சங்கம் வலியுறுத்தல். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வாங்கிய உணவில் பல்லி இறந்த நிலையில் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாததால் பல உணவகங்களில் உணவு தரமானதாக இருப்பதில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மது போதையில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த VCK நிர்வாகிகள். திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தரம் உயர்த்தப்பட்ட மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை நியமனம் செய்யாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக கோஷம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே போலி மருத்துவராக செயல்பட்டு மருந்தகத்தில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட மருந்தகத்தின் உரிமையாளர் உட்பட 4 பேர் சிக்கினர்.
போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் விளம்பர பிரியர் மாசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தமிழக கேரள எல்லையில் உள்ள மூணாறு அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தெருநாய்கள் கடித்ததில் 6 மாணவ மாணவிகள் காயமடைந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. தெருநாய்களை கட்டுப்படுத்த இரு மாநில அரசுகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் இனாம் மணியாச்சி ஆகிய இரு பகுதிகளில் வீட்டின் பூட்டை உடைத்து 44 சவரன் தங்க நகை 1 லட்சம் ரொக்கம் கொள்ளை போனதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டம். சம்பா சாகுபடிக்கு முன்பாக ஆற்று பாதுகாப்பு கோட்டத்திற்குட்பட்ட ஏரிகளை தூர்வாரி காவிரி நீரை நிரப்பிடக் கோரி விவசாயிகள் கோஷம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஈகுவார்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி கழிவறைகளை பயன்படுத்த முடியாததால் மாணவிகள் அவதி. ஸ்டாலினின் மாடல் அரசால் அரசு பள்ளியை முறையாக பராமரிக்க கூட தெரியாதா என மக்கள் கேள்வி. சென்னை பெரும்பாக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை அனுப்புவது போன்று குறுந்தகவல் லிங்க் அனுப்பி வங்கிக் கணக்கில் இருந்து 12,600 ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்கள். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கொள்ளையர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் திருடர்கள் துணிச்சலுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வட மாவட்டங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 50,220 மெட்ரிக் டன் நெல் NCEF என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் மூலம் வழங்கப்பட்டுள்ளதற்கு வைகை விவசாயிகள் சங்கம் கண்டனம். நுகர்பொருள் வாணிபக் கழகம் முறையாக பணம் வழங்கவும் பொதுத்துறை கையாண்ட கொள்முதல் முறையை தொடரவும் ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலால் பயணிகள் அச்சம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சீரழிந்து வரும் மாணவ சமுதாயம். தமிழகத்தில் 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதனை தாண்டி வெப்பநிலை பதிவு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.2 டிகிரி, வேலூரில் 104.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியமில்லை. கணவரின் கையெழுத்தை வற்புறுத்தாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.